வணக்கம் நண்பர்களே. நான் ராதாகிருஷ்ணன். நான் நிற்கிற இடம் மடவாளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கான வரலாறு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு 75-80 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இந்த பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்களையும் அரசியல் தலைவர்களையும் தொழில் முனைவோர்களையும் மற்ற சமூக பணிகளுக்கான உருவாக்கின இந்த பள்ளியோட வளாகத்தில் நான் நிற்கிறதுல இன்றைக்கும் நான் ரொம்ப ஒரு சின்ன பையனா நான் எப்படி இந்த வகுப்பறைக்கு இந்த பள்ளிக்கு நான் 9ஆம் வகுப்பில் கால் எடுத்து வச்சினோ அதே உணர்வு தான் நான் அப்போது நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கான ஏன் தேவையாக இருக்குது, இந்த பள்ளியோட வரலாறுகளை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். இதுதான் தலைமை ஆசிரியரோட அறை. இந்த அறைக்குள்ளே என்னென்னா, தலைமை ஆசிரியர் இருப்பார். நாங்கள் ஒரு சில நேரத்தில் கட்டடிச்சுட்டு வெளியில் ஓடி போயிடுவோம். அந்த சமயத்துல எல்லாம் எங்களுடைய வகுப்பாசிரியர் 1996 காலகட்டத்தில் ரிப்போர்ட் பண்ணான்னா, இதோ இங்கேதான் அப்படியே நின்றுட்டு இருப்போம். அந்த நினைவுகளெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. நிறைய நம்ம மாறிட்டோம். இன்னைக்கு நம்ம நிறைய வளர்ந்துருக்கிறோம். இந்த சமூகத்தில் நமக்கான அடையாளத்தை கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாங்களா, பெற்றோர்கள் முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் நம் படித்த இந்த பள்ளி தான். நான் இந்த பள்ளியில் படித்தேன் அப்படின்றத நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த பள்ளியில் நான் படித்ததுனால்தான் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு அடையாளத்தோடு நான் பயணிக்கிறதுல நான் ரொம்ப பெருமையோடு நான் தலைகணத்தோடு சொல்லுவேன். சரி, நம்மெல்லாம் மாறிட்டோம், ஆனால் இந்த பள்ளி மாறி இருக்குதா அப்படின்னு சொன்னால் அப்படியே தாங்க இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போது நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் நிறையா இருக்கும்ல. மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. மேடையில் போய் நிற்கும்போது ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும். இன்னும் நிறைய நம்ம இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போது நமக்கு கிடைக்காத அந்த வாய்ப்புகள் இன்றைக்கும் நிறையா பள்ளிகளில் அந்த மாதிரியான சூழல்கள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணும்ல. கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அப்போது நம்ம படித்த, நம்மை உருவாக்கிய, நம்மை செதுக்கிய இந்த பள்ளிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன இதுதான். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். வருகின்ற சனிக்கிழமை 13/1/2024 காலை 10 மணிக்கு மடவாளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் அப்படின்னுங்களா, நீங்கள் 50 வருஷம் கடந்தாலும் கூட மாணவர்கள் தான். அத்தனை பேரும் கலந்துக்கணும். இந்த பள்ளிக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன, இந்த பள்ளிக்கு, இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். அவசியம், கட்டாயம் எல்லா சகோதரர்களும் எங்களுக்கு சீனியராக இருப்பீங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கிறோம், இந்த பள்ளிக்கு நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லி. அவசியம் எங்களுக்கான ஜூனியரும் சரி சீனியரும் சரி எல்லாரும் வருகின்ற சனிக்கிழமை 13/1/2024 காலை 10 மணிக்கு இதே வளாகத்தில் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு, இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் பழைய நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். இந்த இடத்துல தான் ப்ரேயர் நடக்கும், இறைவனுக்கு கூட்டமெல்லாம் நடக்கும். செமையாக இருக்குங்க. நான் முதல்ல 1999 காலகட்டத்தில் காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு முதல்ல நான் இங்கே மேடை ஏறி நான் பேசினேன். கை காலெல்லாம் அப்படியே டைப் அடிச்சுது. அப்போது இருபாலர் பள்ளி, பாய்ஸ் எல்லாம் இல்லை. 2004 அப்புறமா தான் பாய்ஸ் வந்ததான்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் இருபாலர் பள்ளி 11-12 மட்டும் கேர்ள்ஸ் பாய்ஸ். அது ஒரு டீனேஜோட பருவம் இல்லை. அப்படியே ஒரு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த ஸ்டேஜில் பேசும்போது ஒரு இனம் புரியாத வேற ஒரு லெவல். அதையெல்லாம் இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். சரி, நம்ம அடுத்தது போகலாம் வாங்க. 1998 2000 2 வருஷம் கியூ சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். இந்த இதுதான் நான் படித்த வகுப்பு. அப்போது எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் மதிப்பிற்குரிய தமிழ்ச்செல்வி மேடம், அவங்க தான் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் ஜெயபிரகாஷ் மாஸ்டர்.
பாட்னி சுந்தரவடிவேல் ஐயா, சுந்தரவடிவேல். தமிழுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சம்பன் ஐயா, கிருஷ்ணன் ஐயா வந்தாங்க. ஜுவாலஜிக்கு வந்து ராஜமாணிக்கம் அப்படின்னு ஒரு ஆசிரியர், இப்படியெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா, நான் கொஞ்ச காலகட்டம் தான் வந்தேன் அந்த ஸ்கூலுக்கு. நிறையா வெளியே தான் நின்றேன், அப்புறம் வந்து ஓடி போயிடுவேன். இப்படி வந்து ரொம்ப இந்த 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 வகுப்பறைக்குள்ளே வந்தாவே எனக்கு என்ன அப்படின்னா அப்படியே ஒரு ஃபீல் உருவாகிட்டே இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 1998 2000 காலகட்டம் பியூ சயின்ஸ் படித்த நான் வகுப்பு. இன்னும் நம்ம போகலாம், நிறையா விஷயங்கள் சொல்ல வரேன். இல்லை முன்னாடி போகும்போது இது பண்ணிக்கலாமா? இங்க பாருங்களேன், நன்கொடையாளர்கள் இதெல்லாம் வந்து இப்போ தோணுது எனக்கு. ஏன்னா இந்த பள்ளிக்காக படிக்காத பாமர மக்கள், புரவலர்கள், வள்ளல்கள் தான் நம்ம சொல்லணும். எவ்வளோ பேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சிஎம்எஸ் பாலு 1000 ரூபாய், அதுக்கப்புறமா பெருமாள் நயினார், நாராயண நயினார், ராஜா, அனிபீர கவுண்டர் 150, ராஜி கவுண்டர் எப்போ கொடுத்துருக்காங்க 1973 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்னா அதோட மதிப்பு எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த பள்ளிக்காக, இந்த மாணவர்களுக்காக அவங்க பிள்ளைகள் படித்திருப்பாங்களா என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் படிக்காத ஒரு காலகட்டத்திலே வந்து இவ்வளோ ஒரு நன்கொடைகள் கொடுத்து நம்ம அதாவது இளம் தலைமுறைக்காக அந்த செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாம் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. திடீர்னு பார்த்தேன், வாங்க இன்னும் மேலே போகலாம். இது பாத்தி கட்டி விட்டுக்காடி தெரியுதுங்களா? சூப்பர். இதுதாங்க லேபு. இந்த லேபுக்கெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்களா, உள்ள செய்முறை இதுக்காக நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்போம். எல்லாரும் ஒரே நேரத்தில் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு பேட்ச் ஒரு 10 பேர். நாங்கள் படித்தது மொத்தம் 36 பேர், 39 பேர். பாய்ஸ் 13, கேர்ள்ஸ் 26 பேர், 39 பேர் படித்தோம். திருப்பவும் நினைவுபடுத்துகிறேன், 98 2000 காலகட்டத்தில் அப்போல்லாம் நோட்டெல்லாம் பார்ப்போம், உட்காந்து இது பண்ணியிருப்போம். அந்த சமயத்தில் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சந்தடி சாக்கில் அப்படியே ஓடி போயிட்டு கேர்ள்ஸோட சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு தெரியாதனமாக அப்படியே திருப்பி வந்து இங்கே உட்காந்துருவோம். அப்புறம் லேபில் தான் இருக்கிறதா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மிஸ் பழைய ஞாபகங்கள். இந்த இதை வந்து இன்னும் மறக்க முடியாது. இதுதான் எங்கள் லேபு. வாங்க இன்னும் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். மடவாளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியோட விளையாட்டு மைதானம் அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இருக்கும். இந்த இடம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இவ்வளோ இடம் இருக்குமா, விளையாட்டு திடல் இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஆனால் இந்த பள்ளிக்கு கிடைச்சிருக்கிறதுல உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இருந்த கல்வியாளர்கள், இந்த கல்வியை நேசித்தவங்க, இந்த சமூகத்தை நேசித்தவங்க கொடுத்த இடம் இது. அந்த அளவுக்கு வந்து இந்த பரப்பளவு இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களா, ஒரே ஒரு சுற்று ஓடுறா அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு கிரவுண்டை நம்ம சுற்றி வர்றதுக்குள்ளே அப்படின்னு மூச்சு வாங்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடலும் இந்த விளையாடின அந்த காலங்கள் எங்களோட எனக்கு வயசு கொஞ்சம் கடந்திருந்தாலும் கூட அந்த சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்படி வந்து நாங்கள் இந்த கிரவுண்டில் எல்லாம் விளையாடணும், எப்படி இந்த கிரவுண்டில் நாங்கள் நடந்தோம் அப்படின்ற அந்த நினைவுகள் நிச்சயமாக உங்களுக்கும் எட்டி பார்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்னும் போகலாம். நம்ம நிறைவான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பிரம்மாண்டமான அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இதை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். இந்த மதில் சுவரை பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் கலந்து கடைசியாக நான் ஒன்று வந்து பதிவு பண்ணுறேன். காலையில் 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். அந்த 9:05 இருந்ததுன்னா இந்த கேட்டை வந்து மூடிடுவாங்க. மூடிட்டு பிறகு வந்து என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து அப்படியே நின்றுருப்பாங்க.
அப்புறம் வந்து பிடி மாஸ்டர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் வகுப்புக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம அந்த சின்ன வயசில் எப்படி நின்றமோ அதே மாதிரி தான் படிப்பை முடித்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம். இன்றைக்கும் இந்த பள்ளியோட வளாகத்துக்குள்ளே நம்ம அதிகபட்சம் வந்ததே இல்லை. ஆமாம் தானே? உண்மை அதுதான். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த வாசல் கதவு எப்படி, இது பள்ளியோட கதவு எப்படி திறந்துருக்குதோ அதே மாதிரி நீங்களும் உள்ளே வரணும். மீண்டும் ஒரு முறை வருகின்ற சனிக்கிழமை 13/1/2024 காலை 10 மணிக்கு நம்முடைய முன்னாள் மாணவர்களோட சந்திப்பு நடைபெற இருக்கிறது. கட்டாயம் வரணும். இப்பள்ளி என்னால் பெருமை அடைய வேண்டும், இப்பள்ளியால் நான் பெருமை அடைய வேண்டும். நம் மக்களின் குரலாக பூமிங்குப்பம் ராதாகிருஷ்ணன், சமூக ஊடக மையம், அரசு பள்ளி முன்னாள் மாணவன். நன்றி, வணக்கம்.